அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, மதீனா முனவ்வரா என்று சொல்லக்கூடிய பிரகாசம் பொருந்திய நபியுடைய நகரம் மதீனத்துன் நபி என்பதாக சொல்லப்படும். அதனுடைய பூர்வீக பெயர் யஸ்ரிப் என்பதாகும். யஸ்ரிப் என்பது ஒரு மனிதருடைய பெயர். அவர் அந்த நகரத்தை உருவாக்கினார் என்பதால் அவருடைய பெயரால் அது அறியப்படுகிறது. குரானிலும் அல்லாஹு தாலா யஸ்ரிப் வாசிகளே என்று ஒரு இடத்திலே கூறுகின்றான். மதினா என்ற பெயரும் அல்லாஹு தாலா குரானிலே பல இடங்களில் சொல்லியிருக்கின்றான். இப்போது நாம் மதினாவுக்கு செல்லுகின்ற போது அதிகமாக சலவாத்தை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி மக்காவுக்கு வருகின்ற போது அதிகமாக தல்பியா ஓதிக்கொண்டு வந்தோமோ, அதுபோல் மதினாவுக்கு செல்லுகின்ற போது சலவாத்து தான் அதிகமாக ஓத வேண்டும். மற்ற எல்லா ஜிக்கர்களை விட சலவாத்து ஓதிக்கொண்டு செல்வதுதான் சிறப்புடையது. மக்காவிலிருந்து பஸ்ஸிலே சென்றால் அல்லது வேறு வாகனத்திலே சென்றால் சலவாத்தை ஓதிக்கொண்டே செல்ல வேண்டும். மதினாவை பற்றி நிறைய ஹதீஸ்களிலே அதனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்போது ஜியாரத்துக்காக செல்லுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எனது இந்த பள்ளிவாசலில், அதாவது மஸ்ஜிது நபவியில் யார் 40 ஃபர்லான தொழுகைகளை தவறாமல் தொழுகிறாரோ அவருக்கு நரக வேதனையை விட்டும் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் விடுதலை அளிக்கப்படும் என்ற பஷாரத்தை சுப செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் மதீனாவில் 8 நாட்கள் தங்க வேண்டி வந்தால் ஒவ்வொரு வக்து தொழுகையும் தவறிவிடாமல், இமாம் ஜமாத்து தவறிவிடாமல் அவ்வல் தக்பீரோடு மஸ்ஜிதுக்கு சென்று நாம் அந்த தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. மேலும் மஸ்ஜிதுன் நபவியில் தொழக்கூடிய ஒரு தொழுகை 1000 தொழுகைகளுக்கு சமமாகும் என்று சஹீஹான ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் மஸ்ஜிதுன் நபவியில் தொழக்கூடிய தொழுகை, அங்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் 1000 மடங்கு சிறந்ததாக இருக்கிறது. இப்போது நாம் மதீனாவுக்கு புறப்படுகின்ற போது அங்கு அந்த ஊருடைய முக்கியமான சிறப்பை நாம் விளங்க வேண்டும். மதீனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபிக்காக தேர்ந்தெடுத்த ஒரு நகரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்த ஒரு நகரம், ஹிஜ்ரத்துக்காக தேர்ந்தெடுத்த நகரம். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பிரியப்பட்டார்கள், மதீனாவின் மீது முஹப்பத் வைத்தார்கள். மதீனாவாசிகளுக்கு நிறைய துஆ செய்தார்கள். மதீனாவிலே இருக்கக்கூடிய அளவை நிறுவைகள் என்று சொல்லக்கூடிய முத்து என்று சொல்லக்கூடிய அளவை நிறுவைகளிலே பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், மதீனாவுடைய அன்சாரிகளுக்கு நீ அவர்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய பிள்ளைகளை மன்னிப்பாயாக, அவர்களுடைய வேலைக்காரர்களை மன்னிப்பாக என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவாசிகளுக்காக துஆ செய்திருக்கிறார்கள். மேலும் மதீனாவில் தான் நான் தங்குவேன், அங்குதான் நான் என்னுடைய மௌத் இருக்கிறது என்ற கருத்துப்படவும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில், பாம்பு அதன் பொந்தை சென்று அடைவதைப் போல ஈமான் என்பது மதீனாவை சென்று சேரும் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவியிலே அமைந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபுர் ஷரீஃப், அந்த கபுர் ஷரீஃப் இருக்கிறதே, அதன் காரணமாகத்தான் மதீனா மிக சிறந்த இடம். பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஆகச் சிறந்த இடம் மதீனா தான் என்ற கருத்து பல இமாம்களிடத்திலே இருக்கிறது. என்றால் நபி எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள். அந்த பூமிதான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுர் ஷரீஃப் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பூமிதான் உலகத்திலே ஆக சிறந்த இடம் என்பதாக பல இமாம்கள் அவருடைய கருத்தை விளக்கியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நுழைவதற்கு முன்பே குபா என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். பிறகு மதீனா வந்தார்கள். ஆகவே நாம் அந்த மதீனா நகரை நேசிக்க வேண்டும். மதீனாவில் ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் பொறுமையை கையாள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு முறை பஞ்சம் வந்தபோது, மக்கள் சிரமப்பட்ட நேரத்தில், விலைவாசியும் உயர்ந்து விட்டது, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையை கடைபிடியுங்கள்.
நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அளவான அதாவது முத்து என்று சொல்லக்கூடிய அந்த அளவுகளில் அபிவிருத்தி ஏற்படும் என்று எனக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்ற கருத்துப்பட சொன்னார்கள். மேலும் யார் மதினாவுடைய துன்பங்களை, கடினமான வேலைகளில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நான் சிபாரிசு செய்வேன், பரிந்துரை செய்பவனாகவும் சாட்சி கூறக்கூடியவனாகவும் இருப்பேன் என்று சொல்கிறார்கள். யார் இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் ஊரை விட்டு வெளியேறுகிறார்களோ அவரை விட சிறந்தவரை அல்லாஹ்தாலா இந்த ஊருக்கு கொடுப்பான் என்ற கருத்தைப்பட சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸும் நமக்கு மதீனாவுடைய சிறப்பை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மேலும் யார் மதீனாவிலே மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமை நாளில் நான் சிபாரிசு செய்யக்கூடியவனாகவும் சாட்சி அளிக்கக்கூடியவனாகவும் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த ஒரு ஹதீஸை ஒரு பெண் சஹாபி அறிவிக்கின்றார்கள். இது ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய வரிசையில் உள்ளது என்று இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதனால்தான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மௌத்தாவதை விரும்பினார்கள். உன்னுடைய பாதையில் நான் வீர மரணம் அடைய வேண்டும், அதே நேரத்தில் என்னுடைய மரணத்தை உன்னுடைய தூதரின் ஊரில் ஏற்படுத்துவாயாக என்று அவர்கள் செய்த துவா புகாரி ஷெரீஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த மதீனாவில் நாம் மதீனாவுக்கு செல்ல இருக்கின்றோம். பொதுவாக மதீனாவிலே ஒரே நேரத்தில் பெரிய அளவிலே ஹாஜிகளை அனுப்ப மாட்டார்கள். எனவே நாம் தங்கக்கூடிய இடம் மஸ்ஜிது நபவிக்கு மிக அருகாமையில் தான் இருக்கும். நாம் மதீனாவுக்கு சென்று சேர்ந்தவுடன் குளித்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்ல புதிய ஆடைகள் இருந்தால் புதிய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் சிறந்த ஆடை எதுவோ அதை அணிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கின்ற போது அவர்கள் விரும்பிய வெண்மையான ஆடை, அவர்கள் வெண்மை நிறத்தை விரும்பினார்கள். எனவே வெண்மையான ஆடை இருந்தால் மிகச் சிறந்தது. சுன்னத்தான கோலத்திலே அவர்கள் முன்னால் நாம் காட்சி அளிக்க வேண்டும். அதாவது ஆண்கள் தாடியோடு நல்ல நீளமான சட்டையோடு அவர்கள் செல்வது நபிக்கு சந்தோஷத்தை தரும். எனவே சுன்னத்தான முறையில் நாம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அத்தரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணத்தை மிக அதிகமாக விரும்பினார்கள். எனவே உயர்ந்த ரக அத்தரை வாங்கி உடலிலே பூசிக்கொள்ள வேண்டும். நாம் மஸ்ஜிது நபவிக்கு செல்வதற்கு முன்பாக இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். பிறகு நாம் ஸலவாத்து ஓதியவர்களாக மஸ்ஜிது நபவிக்கு செல்ல வேண்டும். மஸ்ஜிது நபவியில் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பிரிந்து விடுவார்கள். தனித்தனியான வாசல் இருக்கிறது. உள்ளே செல்வதற்கு தனித்தனியாக வாசல். எனவே பெண்களை அழைத்து செல்லக்கூடியவர்கள் அடையாளமாக நீங்கள் தொழுதுவிட்டு இந்த இடத்திலே நில்லுங்கள் என்று அங்கு நிறைய டாய்லெட் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டாய்லெட்டுக்கும் நம்பர் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு டாய்லெட் நாம் எந்த வழியிலே செல்கின்றோமோ, எந்த வாசல் வழியாக செல்கின்றோமோ அதற்கு அருகாமையில் உள்ள டாய்லெட் நம்பரை நினைவில் வைத்துக்கொண்டு அந்த இடத்துல வந்து நின்று கொள்ளுங்கள், நாம் தொழுது முடித்து விட்டால் இங்கே சந்திப்போம் என்று ஒரு குறிப்பான விஷயத்தை பெண்களுக்கு சொல்லிவிட வேண்டும். இப்போது நாம் மஸ்ஜிது நபவிக்குள் நுழையப் போகின்றோம். நுழைவதற்கு முன்பதாக நாம் புறப்படும் போதே ஒதுவோடு செல்வோம். ஒதுவோடு செல்வதுதான் சிறப்பு. அங்கே போய் ஒளி செய்வதற்கு வசதி இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய அறையிலேயே நாம் குளிக்கும்போதே ஒழுவுடைய நியத்து வைத்து கொண்டாலும் போதுமானது. ஆகவே அப்படி ஒதுவோடு சென்று மஸ்ஜிதுக்குள் நுழைய வேண்டும். ரொம்ப பணிவோடு வலது காலை முன்வைத்து மஸ்ஜிதில் நுழைய வேண்டும். அப்படி நுழைகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அஊது பில்லாஹில் அஸீம் வ பி வஜ்ஹிஹில் கரீம் வ சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ஸுனூபி வஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இல்லை இவ்வளவு நீளமாக தெரியாது என்று சொன்னால் சுருக்கமாக அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக என்று சொன்னாலும் போதுமானது. ஆனால் நான் முதல்ல சொன்ன அந்த அஊது பில்லாஹில் அஸீம் வ பி வஜ்ஹில் கரீம் சுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற போது ஷைத்தான் இந்த இடத்தில் நின்று கொண்டு இவர் என்னுடைய தீங்கை விட்டு இன்று மாலை வரை தப்பித்து விட்டார், இதை மாலையிலே சொன்னால் காலை வரை தப்பித்து விட்டார் என்று ஷைத்தான் அறிவிப்பதாக ஹதீஸில் வந்திருக்கிறது. உள்ளே நுழைகின்ற போது பிஸ்மில்லா என்று சொல்லி ஸலவாத் ஓதி
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி வசல்லிம் என்று ஓதி உள்ளே நுழைவது வழக்கமாக நாம் பள்ளிக்குள் நுழையக்கூடிய அந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப் ரஹமத்திக்க அல்லது அல்லாஹ் மகஃபிர்லி ஜுனூபி வஃப்தஹ்லி அபுவாப் ரஹமத்திக்க என்று ஓதிக்கொள்ள வேண்டும். முதலிலே மஸ்ஜிதுக்குள் சென்று வெகு தூரம் உள்ளே சென்றால்தான் பூர்வீகமான மஸ்ஜித், ஆரம்ப காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய அந்த மஸ்ஜிது நபவியுடைய பூர்வீக இடம், ஆரம்ப இடம் இருக்கிறது. அந்த இடத்தில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய கபூர் ஷரீஃபுக்கும் அவருடைய மிம்பர் ஷெரீஃபுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி, அதை ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்வார்கள். சொர்க்க பூஞ்சோலை, ரவுலத்தும் இர்யாலில் ஜினான், சொர்க்க பூங்காக்களிலிருந்து ஒரு பூங்கா என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸில், எனது வீடு எனது மெம்பர், அதாவது வீடு என்பது இப்போது கபராக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எனது வீடு எனது மிம்பர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள பகுதி ரவுதா, சுவன பூந்தோட்டத்தை போன்றதாகும். எனது மிம்பர் இந்த நீரூற்றின் மீது அமைந்துள்ளது என்ற கருத்துப்பட சொன்னார்கள். அதாவது நாளை மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படக்கூடிய அந்த நீரூற்றின் மீது இப்போது இருக்கக்கூடிய மிம்பர் அமைந்திருக்கிறது என்ற கருத்து ஹதீஸ் புகாரியிலே வந்திருக்கிறது. எனவே நாம் அந்த இடத்துக்கு சென்று தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை தொழலாம். அப்படி அங்கே செல்ல முடியாது என்றால், ஏனென்றால் எல்லா நேரமும் எல்லோரும் அதுக்குள் செல்ல முடியாது. குறிப்பிட்ட நேரம் வைத்து காவல்துறை அதிகாரிகள் நின்று கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அனுப்புவார்கள். பெண்களுக்கு என்று சில குறிப்பான நேரம் இருக்கிறது, ஆண்களுக்குள்ள நேரம் இருக்கிறது. நாம் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாம் உள்ளே செல்ல முடிந்தால் செல்லலாம். அப்படி செல்ல முடியவில்லை என்றால் மஸ்ஜிது நபவியிலே ஏதாவது ஒரு இடத்துல 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். எப்போதுமே பள்ளிக்கு சென்றால் முதல்ல 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழ வேண்டும். இப்போது நான் நபியுடைய ஜியாரத்துக்காக வந்தாலும் மஸ்ஜிதுக்குள் நுழைகின்ற போது 2 ரக்காத்து தொழுது விட்டு பிறகுதான் ஜியாரத்துக்கு செல்ல வேண்டும். அப்படி ரவுதாவிலே அந்த சொர்க்க பூஞ்சோலையில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால், இப்போது இல்லை என்றாலும் பின்னால் நாம் அங்கே தங்கியிருக்கக்கூடிய காலத்தில் எப்போது அங்கு தொழுதாலும் நாம் இப்படி ஒரு துவாவை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இந்த இடத்தை, நான் தொழக்கூடிய இந்த இடத்தை உன்னுடைய பரிசுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க பூங்கா என்று சொல்லியிருக்கிறார்கள், சொர்க்கத்துடைய ஒரு துண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். நீ குர்ஆனிலே யாரை நான் சொர்க்கத்தில் நுழைய வைத்தேனோ அவர்களை மீண்டும் வெளியேற்ற மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறாய். எனவே உன்னுடைய நபியுடைய வார்த்தையும் உண்மையானது, உன்னுடைய வாக்குறுதியும் உண்மையானது. எனவே நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டேன், என்னை வெளியேற்றி விடாதே என்று அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டும். இப்போது தஹியத்துல் மஸ்ஜிதுடைய தொழுகை அங்கே தொழ முடியவில்லை என்றாலும் பின்னால் அங்கு சென்று தொழுகின்ற போது இந்த துவாவை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃபை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பூர்வீக பள்ளிவாசலையும் தாண்டித்தான் அது இருக்கிறது. அந்த பூர்வீகமான பள்ளிவாசல், ஆரம்பகால பள்ளிவாசலை எப்படி அடையாளம் காணுவது என்றால், மற்ற இடங்களிலே உள்ள தூண்கள் லேசான ஒரு செந்நிறத்திலே இருக்கும். ஆனால் அந்த ரவுலத்துல் ஜன்னா இருக்கக்கூடிய அந்த பூர்வீக மஸ்ஜிதுடைய தூண்கள் வெண்மையாக இருக்கும். மேலும் கீழே விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விரிப்புகள் பச்சை நிறத்திலே இருக்கும். மற்ற இடங்களுடைய விரிப்புகள் வெவ்வேறு நிறங்களிலே இருக்கும். பூர்வீக பள்ளிவாசலிலே விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலே நாம் அந்த விரிப்புகள் பச்சை நிறத்தில் காணலாம். அந்த பள்ளிவாசலிலும் மிம்பருக்கு கபருக்கு இடைப்பட்ட பகுதி தான் ரவுலத்துல் ஜன்னா, மிம்பருக்கு அப்பாற்பட்ட பகுதி அல்ல. எனவே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தூண்கள் பளிங்கு தூண்கள் வெண்மை நிறத்தில் இருக்கும் என்பதை வைத்து நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். பிறகு அந்த இடத்தையும் தாண்டி முன்னேறி சென்றால் இப்போது தொலை வைக்கக்கூடிய மிம்பர் மிஹ்ராப் இருக்கிறது. அந்த மிம்பர் மிஹ்ராபுக்கு சில சஃப்களுக்கு முன்பாகவே இடது பக்கமாக திரும்பிவிட்டால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கான அந்த கபர் இருக்கிறது. ஆனால் இப்போதெல்லாம் அந்த பாதை அடைக்கப்பட்டு சுற்றி வரும்படியாக வேறு பக்கம் சுற்றி அந்த ரவுலா ஷெரீஃபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு வரிசையாக நிறுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ரவுதாவுக்கு மிக நெருக்கமாகவும் சென்று நாம் பார்க்க முடியாது. சற்று தூரத்திலே அதாவது தடுப்புகள் அமைத்து காவல்துறை அதிகாரிகள் நின்று கொண்டு வரிசைப்படுத்தி அனுப்புகிறார்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் சந்திப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு, அதாவது 2 ரக்காத் தொழுகையை முடித்த பிறகு புறப்பட்டு நாம் அந்த ரவுதாவுக்கு செல்கின்றோம் ஜியாரத் பண்ணுவதற்காக. அப்படி ஜியாரத் பண்ணுகின்ற போது
நாம் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரை தொடுவது அல்லது அதை பார்த்து துவா செய்வது அல்லது அதை புனிதப்படுத்துவது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வை தவிர ஒரு யாரிடத்திலும் கேட்பதை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் வாழுகின்ற காலத்திலே கடுமையாக கண்டித்து விட்டார்கள். என்னுடைய மன்னரைகளை நீங்கள் பண்டிகையாக மாற்றிவிடாதீர்கள், நீங்கள் என் மீது ஸலவாத்து கூறுங்கள், நீங்கள் எங்கிருந்து கூறினாலும் அது என்னை வந்து அடையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த ஒழுக்கங்களை பேணிக்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு முன்னால் பணிவோடு சென்று மிக அடக்கமாக நின்று அவர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் சொல்வதற்கு இப்போது அவகாசம் மிக குறைவாக தரப்படுகிறது. நின்று ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷம் நின்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சில வினாடிகள் தான் நிற்க முடியும். அதில் எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்லலாம். அதாவது சலாம் சொல்லலாம், ஸலவாத்து சொல்லலாம், இரண்டையும் சேர்த்தும் சொல்லலாம். ஒரே வார்த்தையில் சொல்வதென்றால் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் போதும். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் ஸலவாத்தும் ஆகிவிட்டது, சலாமும் ஆகிவிட்டது. இல்லை நமக்கு அதிகமான நேரம் இருக்கிறது என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா நபியல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹைரத் ஹல்கில்லா மின் ஹல்கிஹி, அஸ்ஸலாமு அலைக்க யா ஹைர ஹல்கில்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லா, அஸ்ஸலாமு அலைக்க யா சையதுல் முர்சலீன், அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல ரப்புல் ஆலமீன் என்று பல வார்த்தைகளில் அல்லாஹ்வுடைய நபியை அழைக்கலாம். அவர்களுக்கு சலாம் சொல்லலாம். எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று வெவ்வேறு வார்த்தைகளை சொல்லி சலாம் சொல்ல வேண்டும். இன்னும் நீளமாக சொல்ல வாய்ப்பு இருந்தால் நீளமாக சொல்லலாம். இல்லை என்றால் சுருக்கமாக நான் முதலில் சொன்னதைப் போல சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்து வலது பக்கமாக கொஞ்சம் தள்ளி வந்தோம்னு சொன்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்றால் அங்கும் சில நிமிடங்கள் சில வினாடிகள் தான் நிற்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவே உங்களுக்கு என்னுடைய சலாம் என்று சொல்ல வேண்டும். அல்லது அதிகமான நேரம் இருந்தால் ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு மிகச்சிறந்த மனிதரே உங்களுக்கு என்னுடைய சலாம் என்று சொல்ல வேண்டும். அதனை அடுத்து கொஞ்சம் தள்ளி நின்றால் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் வருகிறது. அவர்களுக்கு நேராக நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீருல் முமினீன், முமின்களுடைய தலைவரே உங்களுக்கு என்னுடைய சலாம். ஏனென்றால் அமீருல் முமினீன் என்ற வார்த்தை அவர்களுடைய காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஹலீஃபத் ரசூலுல்லாஹ் என்றுதான் பெயர். அமீருல் முமினீன் என்ற பெயரை ஏற்படுத்தியவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அவர்களை அந்த பெயரால் அழைக்கலாம். இல்லை அதிகமான நேரம் இருந்தால் முஸய்யினுல் மஸ்ஜிதி வல் மிம்பரி வல் மிஹ்ராப் என்ற வார்த்தையை சேர்த்து அமீருல் முமினீன் என்று சொல்லலாம். ஆக எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம், ஒரே ஒரு நாள் சலாம் சொல்லிவிட்டு உட்கார்ந்து விடக்கூடாது. எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, அந்த 8 நாள் தங்கியிருந்தாலும் சரி, குறைவாக தங்கியிருந்தாலும் சரி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து சலாம் சொல்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரை ரவுதா ஷெரீஃபுக்கு பின்பக்கமாக நின்று சலாம் சொல்வார்கள். ஆண்கள் நின்று சலாம் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு அனுமதி இல்லை. பின்பக்கமாக நின்று அவர்கள் சலாம் சொல்லிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சலாமை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அதற்கு பதிலும் சொல்லுகின்றார்கள். நாம் செய்யக்கூடிய, அதாவது நம் ஊரை பற்றி அல்லது முறையீடு செய்யக்கூடிய விஷயங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பெரிய கூச்சல் போட்டோ சத்தம் போட்டோ சொல்லுவது தேவையில்லை. மிக மெதுவாகவும் சொல்ல தேவையில்லை, நடுத்தரமாக சொல்ல வேண்டும். சத்தத்தை உயர்த்தக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். உங்களுடைய சப்தத்தை நபியுடைய சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள். அப்படி உயர்த்தினால் நீங்கள் செய்து வந்த அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும், வீணாகிவிடும் என்று குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனவே பெரிய சத்தம் போடுவது என்பது அந்த மஸ்ஜிது நபவியில் மட்டுமல்ல, மதீனாவில் தங்கியிருக்கக்கூடிய காலத்திலும் கூட உரத்த குரலிலே பேசுவது, கூச்சல் போடுவது, கலகல என்று சிரிப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது. மஸ்ஜிது நபவியிலே மட்டுமல்ல, மதீனா முழுவதும் இந்த சட்டம் இருக்கிறது. மதீனாவிலே தங்கியிருக்கக்கூடிய காலத்திலே அதை குறைவாக எண்ணிவிடக்கூடாது. அங்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை குறை சொல்லக்கூடாது. அங்கு ஏற்படக்கூடிய வசதிகளை குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொல்வது குற்றமாக கருதப்படும். நபியுடைய பூமியில் எந்த ஒரு விஷயத்தையும் குறைவாக கருதுவதோ பேசுவதோ அதை பற்றி மக்களிடத்தில் சொல்லுவதோ பெரிய குற்றமாக கருதப்படும். எனவே நீங்கள் மஸ்ஜிது நபவியில் தங்கியிருக்கும் போதும் சரி, மதீனாவிலே தங்கியிருக்கும் போதும் சரி, பேணுதலை கடைபிடிக்க வேண்டும். அதிகபட்சமாக ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கிலே ஸலவாத்து ஓதலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம்.
இனி மதீனாவில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜியாரத்தை பற்றி சொல்லப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும்.